ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எறும்பு கூட்டம் குரூப் ஸ்டடி. இப்போ நம்ம படிக்க போகிறது நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை ஒரு சங்ககால இலக்கியம். எந்த கீழ்கணக்கு நூல்னா 14 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள இந்த நான்மணிக்கடிகை இருக்குது. நான்மணிக்கடிகை எதில் இருக்குது? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நூல். இது அறம் பொருள் இன்பம் உரைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்வியல் நெறிகளையும் மனிதநேயத்தையும் அணிகலனாக சூட்டும் நூல் நான்மணிக்கடிகை. வாழ்வின் இருளை அகற்றும் கருத்துக்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் உரைப்பது இந்த நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை அந்த சொல்லோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 4ன்றது எண்ணிக்கையை குறிக்குது. மணிங்கிறது நவரத்னங்களில் சிறந்த மணிகளை பற்றி குறிக்குது. கடிகை அப்படிங்கிறது அணிகலன், கட்டுவடம், ஆபரணம், துண்டு, தோல்வளை அப்படின்னு பொருள்படும். கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன், கட்டுவடம், ஆபரணம், துண்டு, தோல்வளை. அணிகலன், கட்டுவடம், ஆபரணம், துண்டு, தோல்வளை. ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுது. இந்த 4 நவரத்னங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நான்மணிக்கடிகை குறிப்பிடுற அந்த 4 மணிகள் என்னென்ன அப்படின்னா, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரியா? அடுத்தது நூலாசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார்ல விளம்பிங்கிற பேரு அவரோட ஊர் பேரு, நாகனாருங்கிறது அவரோட உண்மையான இயற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வாழ்ந்த காலம் கிபி 200க்கு முற்பட்டது, கடைசங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சேர்ந்தவர்னு சொல்றாங்க. ஊர் பெயர் விளம்பி, இயற்பெயர் நாகனார். அதான் விளம்பி நாகனார். அவர் வாழ்ந்த காலம் கிபி 200க்கு முற்பட்டது. அவரோட சமயம் வைணவ சமயம். விளம்பி நாகனார் வைணவ சமயத்தை சேர்ந்தவர். இப்ப நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல 104 பாடல்கள் இருக்கு. நான்மணிக்கடிகையில 104 வெண்பாக்கள் ஆன பாடல்கள் இருக்குது. 2 கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது. இந்த கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா, திருமாலை பற்றி கூறுது. இந்த கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டது? திருமாலை பற்றி பாடப்பட்டது. மொத்தம் இந்த நான்மணிக்கடிகையில 106 பாடல்கள் இருக்குது. நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த பாடல்கள்னு கேட்டாங்கன்னா 106 பாடல்கள். நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த வெண்பாக்கள் கேட்டாங்கன்னா 104 வெண்பாக்கள். ஏன்னா 2 கடவுள் வாழ்த்து பாடல். மொத்தம் 127 இனிய கருத்துக்களை இந்த பாடல்களின் மூலமா இந்த பாடல்கள்ல கூறப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. மொத்தம் 127 இனிய கருத்துக்கள் இந்த பாடல கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நான்மணிக்கடிகையில 2 பாடல்களை மட்டும் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. எத்தனை பாடல்கள்? 2 பாடல்கள். அந்த 2 பாடல் என்னென்னா 7வது பாடலும் 100வது பாடலையும் ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருக்காரு. நான்மணிக்கடிகையில இருக்கிற 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜி.யு. போப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஜி.யு. போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த 7வது பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இன்னொரு தடவை படிக்கிறேன். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நம்ம பார்க்குறோம். இந்த பாடலோட சொற்பொருளையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த. மணக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்னு அர்த்தம். காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும் போது, ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். உணர்வு நல்லெண்ணம். இன்னும் ஒரு தடவை சொல்றேன். மடவார் பெண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, மணக்கினிய மனதுக்கு இனிய, காதல் புதல்வர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்லெண்ணம். இப்போ இந்த பாடலோட பொருளை நம்ம பார்க்கலாமா?
இந்த பாடலோட பொருள் நமக்கு தெரியும். ஒரு வீட்டில் உள்ள இருளை வந்து நீக்கிறது வந்து நீக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டின் பெண் தான் வந்து அந்த குடும்பத்தோட இருளை போக்குகிறவள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து இது ஒளியூட்டக்கூடியது எது அப்படின்னா அவளோட பண்பில் சிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைங்களுக்கு ஒளியூட்டக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கற்கிற கல்வி தான் வந்து பிள்ளைங்களுக்கு ஒளியூட்டுது. அந்த கல்வியையே ஒளியூட்டக்கூடியது எது அப்படின்னா அவர்களின் நல்ல எண்ணங்கள் தான் வந்து அந்த கல்வியையும் ஒளியூட்டி இன்னும் மேன்மைப்பட வைக்குது. வீட்டை ஒளிரச் செய்யும் பெண் தொடங்கி கல்வியை ஒளிரச் செய்யும் நல்லெண்ணம் வரை சொல்லும் உன்னத பயணம்தான் இந்த பாடல். அடுத்து வந்து துண்டு அப்படிங்கிற அடைமொழியை பற்றி பார்க்க போகிறோம். நான்மணி கடிகைக்கு வந்து துண்டு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுது. கடிகை அப்படிங்கிறதுக்கு துண்டு பகுதி அப்படிங்கிற பொருளும் இருக்குது. இருளை பிளக்கும் அறிவு சுடரின் ஒரு சிறு துண்டாக இந்த நூல் வந்து விளங்குது அப்படின்னு சொல்லி அதை விளக்குறாங்க. அடுத்து வந்து மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 நூல்களை வந்து குறிப்பிடுறாங்க. என்னது மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லி 3 நூல்கள் வந்து இலக்கியத்தில் குறிப்பிடப்படுது. அந்த 3 நூல்கள் என்னென்ன அப்படின்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த 3 என்னது மணிமொழி கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த 3 மணிமொழி கோவை அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது. அடுத்தது வந்து இந்த இதில் உள்ள சிறப்பு கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு தொடர்கள், சரியா? நான்மணி கடிகையில் இருக்க சிறப்பு தொடர்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அறம் மற்றும் நட்பண்பை பற்றி உள்ள தொடர்கள். அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம். தீமை செய்பவர்களுக்கு அறமே வந்து யமனா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல். வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா சினத்தை கைவிட வேண்டும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல். வெற்றி பெற நினைத்தால் சினத்தை கைவிட வேண்டும். யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை. யாரிடத்திலையும் பகை கொள்ளக்கூடாது. அடுத்து வந்து கல்வியை பற்றி சொல்லப்பட்ட வரிகள் வந்து தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு. கல்வி அறிவில்லாத உடம்பு வந்து தனக்கே பயன் இல்லாமல் போயிடுது. கல்லா ஒருவருக்கு தம் வாயிற் சொற்குற்றம். படிக்காதவருக்கு அவர் வாயிலிருந்து வரும் சொல்லே யமனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமையில் கல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அடுத்து இயற்கையும் மனிதனை பற்றி சொல்லப்பட்ட வரிகளை பார்க்க போகிறோம். மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை. மழை இல்லை அப்படின்னா இந்த பெரிய உலகத்தில் வாழும் மக்களுக்கு வாழ்க்கைன்ற ஒன்றே இல்லை. ஈன்றாளின் என்ன கடவுளும் இல். பெற்ற தாயை விட சிறந்த தெய்வம் வேறு இல்லை. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அணி என்ப தாமரை. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். தனக்கணிதான் செல் உலகத்து அறம். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அணி என்ப தாமரை. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். தனக்கணி தான் செல் உலகத்து அறம். அதாவது நிலத்துக்கு அழகு தரும் நெல்லும் கரும்பும் மனிதனுக்கு அழகு வந்து அவன் செய்கிற அறந்தான் வந்து அழகு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன பாடனா மனைக்கு விளக்கம் மடவார். இது வந்து நம்ம இப்போ படித்த பாடல். அடுத்தது வந்து யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. வளமில்லா போல்தத்து வல்லன்மை குற்றம். இவையெல்லாம் நான்மணி கடிகையில் உள்ள சிறந்த மேற்கோள்கள், முக்கியமான மேற்கோள்கள். இந்த வரிகளை கொடுத்து இது வந்து எந்த பாடலில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக எழுதணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட வரிகள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த நான்மணி கடிகையில் உள்ள கண்டென்ட்டை முழுசாக வந்து நம்ம பார்த்துட்டோம். இதிலேருந்து ஒரு குவிஸை வந்து ரெடி பண்ணி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.